ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தலைப்பு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த தலைப்பை பேசவே வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பல நண்பர்கள் இன்ஸ்டாகிராம் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு சேட் மூலயமாக ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த டாப்பிக்கை நீங்கள் பேசுங்க, ஏதோ பேசுறீங்க சினிமா சம்மந்தப்பட்டது, இது பேச மாட்டீங்களா, நாட்டு மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்மலாம் சொல்லி யார் கேட்க போறா, பட் இருந்தாலும் நம்மளோட கருத்தை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இது நம்மளோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது. நான் ரிசர்ச் பண்ணி சேகரித்த ஒரு சில தகவல்கள் தான், ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்குமே தவிர இது எந்த அரசியல் கட்சிக்கு சார்பாகவோ எந்த அரசியல் கட்சியை தாக்கி பேசுறதாவோ இருக்க போறதில்ல. அந்த டிஸ்க்ளைமரையும் நான் வச்சிடறேன். இது எந்த அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய வீடியோ 100% கிடையாது. பட் அதுக்கு மாறாக நீங்கள் எல்லாரும் எல்லா வீடியோவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சதி மற்றும் இவங்கெல்லாம் மாணவர்களா, போராடுறவங்க 100% மாணவர்களா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். நீட் அவசியமா வேண்டாமா அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம விவாதிப்போம் நண்பர்களே. இப்போ நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவாங்க. சமீபத்தில் ஒரு வாரமாக என்னோட நண்பர்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் சப்போர்ட் ஸ்டூடெண்ட் ஃபார் ஜந்தர் மந்தர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி போட்டு இருந்தானுங்க. ஏன்னா அது ஜந்தர் மந்தர் இஷ்யூனா ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுது, மறுபடியும் அந்த நீட் எதிர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சோனம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காராம். ஸோ அவரை பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அவரை பற்றி தனி கதையை நம்ம பேசலாம். அமெரிக்க கைக்கூலி அப்படின்ற மாதிரி வேற அவரை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோலேயே பேசிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம் உண்டாயிடும். அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மறுபடியும் இந்த நீட் எதிர்ப்பு வந்துருச்சு, ஸோ மாணவர்கள்லாம் ரொம்ப அக்ரெசிவாக போராடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நைட் லைஃப் ஆகிட்டானுங்க டெல்லியவே. ஆனால் செம போதையில் குத்தாட்டம் போட்டுனுங்கிறானுங்க. இவங்களை பார்த்தா ஒரு 20% தான் ஸ்டூடெண்ட்டாக இருப்பானுங்க. மீதி 80% பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை. எங்கிருந்து வந்து ஹரியானா, பீகார்லேருந்து கிளம்பி வந்துட்டானுங்க போல இருக்குது. அவங்க பண்ணுற அட்டுழியத்தெல்லாம் போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷன், இங்கே இருக்கிற லா படி ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த மாதிரி நீங்கள் அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் மேலே கையே வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து வன்முறையை தவிர்த்துட்டு தான் இவங்க கண்ட்ரோல் பண்ணுமே தவிர ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாக பண்ணோம்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. அப்படின்றனால தான் ஆட்சியாளர்கள் யாரும் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷான ஸ்டெப்பை வந்து எடுக்கலை இன்னி வரைக்கும். பட் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பேரிகார்ட் மேலே ஏறிக்கிட்டு அப்படியே ராட்னம் சுற்றுறது, ட்ராவல் பண்ணுறது, அப்படியே அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த போலீஸோட பேரிகார்டை பிடிச்சிக்கிட்டு புஷ் அண்ட் புல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் பாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் பாம் வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆயுத எழுத்து படத்தில் வர மாதிரி அவன் சின்ன பொண்ணத்தனமா சீன் போட்டுனுக்கிறானுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு போராட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இங்கே ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் இருந்தது. இதை போராட்டமாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதோட கான்செப்டே என்னன்னு தெரியாமல் அவன் அமெரிக்காவிலேருந்து கனடா பிரசிடென்ட் எல்லாம் கூட்டின்னு வந்து போராடுறன்னு சொல்லி ஒருத்தன் ஒரு ஸ்லோகனை விட்டு இது ஒரு உருப்படாத போராட்டமாக தான் மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு எதுக்காக போராடணும் அப்படின்றதுக்கான ஒரு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்மளாம் நினைப்போம். இது எஸ்பெஷலி அந்த ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்டுக்காக பண்ணது கிடையாதுங்க. நிறைய மாடோட இனம் அழிஞ்சிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுறதுக்கு ஜல்லிக்கட்டால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவங்க போராடினானுங்க. ஸோ ஜல்லிக்கட்டு அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னமும் அந்த மாடோட இனங்கள்லாம் காப்பாற்றப்படுதான்னு யாருக்காவது தெரியுமா? ஜல்லிக்கட்டில் போராடினவனை ஒருத்தனை கூப்பிட்டு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. ஆனால் அந்த போராட்டம் மாஸ் ரீதியாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு 80% யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாகவே போராடினவன் ஒரு 20% தான் இருப்பான். மீதி 80% அந்த இடத்துல வீக்கெண்டில் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, போடுற மோளத்துக்கு டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி இருந்தானுங்க. இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற போராட்டத்தில் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்க தெரியுமா? அங்கே போயிட்டு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து அவனுங்க அதை கண்டென்ட்டாக போட்டுக்கிறானுங்க. டே, கண்டென்ட்டை எங்கெங்களாண்டா பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் பேசுறது தேவையில்லாத ஒரு ஆணி தான். இதை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம், நம்ம ரியாலிட்டி என்ன அப்படின்றத பேசிடுவோம். வாட் இஸ் நீட் நண்பர்களே? இந்த போராட்டத்தில் வந்த பல பேருக்கு நீட்டோட அப்ரிவேஷனே தெரியாது. நீட் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது கூட வந்து அந்த போராட்டத்தில் முக்கால்வாசி பேருக்கு தெரியல. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, நேஷனல் மீடியா ஒன்று அங்கே இருக்கிற ஒரு யங்ஸ்டர் பொண்ணை கூப்பிட்டு மைக்கை நீட்டி வாட் இஸ் நீட்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு சொல்லிருச்சு. நீ என்னம்மா படிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லிச்சு. சரிம்மா சிபிஎஸ்சினா என்னன்னு கேட்டதுக்கு மைக் கொடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அந்த போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதை வந்து நான் யாரையும் கொச்சப்படுத்தும் விதமாக சொல்லலை. இன்னைக்கு அந்த போராட்டத்தோட சினாரியோ வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இது வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் இருந்தாலும் நீட் அப்படின்றது ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இதோ வர மேட்ருக்கு வரேன். அதாவது நீட் என்றால் என்ன, ஏற்கனவே சொல்லிட்டேன், மேட்ருக்கு வா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது நீட் என்பது ஒரு எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் படித்த பல பேருக்கு தெரியும், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கணும்னா அந்த கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதணும். ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தால் அந்த மதிப்பெண்ணுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும். கம்மியாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டம்மி காலேஜ் கிடைக்கும். சுத்தமாக எடுக்கலன்னா கழுத்தை பூச்சி வெளில தள்ளுவானுங்க. ஸோ 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு படிப்பான என்ஜினியரிங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் காமனான சப்ஜெக்ட்ஸை தான் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் ஒரு 90% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு போய் எழுத முடியாது. அதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கோர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் படித்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸே ஆக முடியும். ஸோ ஒரு தொழில் படிப்பான ஒரு என்ஜினியரிங்க்கு இந்த மாதிரியான கிரைட்டீரியா இருக்கும் போது ஒரு உயிரை காப்பாற்ற போகிற ஒரு டாக்டருக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் வச்சு அந்த டாக்டரோட எண்ணிக்கையை குறைச்சி குவாலிட்டியான டாக்டர்ஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கடமை எல்லா நாட்டு அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஸோ இதை ஒரு சில எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருட்டுன்னு உருட்டி இதை கட்சி பிரச்சனையாகவும் மக்கள் பிரச்சனையாகவும் மாற்றி விட்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். 2020 வருஷம் கொரோனா அப்படின்ற ஒரு கொடிய வைரஸ் நம்ம உலகத்தையே அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதில் ஏகப்பட்ட மக்கள் உலகம் எங்கும் இறந்து போனாங்க. கடைசியாக WHO வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி ஃபைனலாக இந்த கொரோனாவோட லாக்டவுன் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த வைரஸோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் WHO ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கு அப்புறம் எந்த நாடுகளில் அதிகப்படியான மக்கள் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்னால சிகிச்சை பலனின்றி இறந்து போனாங்க அப்படின்ற ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளில வருது. அந்த ரிப்போர்ட்டில் டாப் 3 கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 USA, இன்னொன்று பிரேசில், 3வது நம்ம இந்தியா தான். இதை கேட்கும் போது எவ்வளோ ஷாக்காக இருக்குங்க. ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் இறந்த மக்கள் எந்த நாட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்வான், கிரீஸ், ஆஸ்திரியா, இஸ்ரேல் மற்றும் டென்மார்க், சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மட்டும் மக்கள் எப்படி இறந்து போகிறாங்க ஆனால் கம்மி ரேட்டில் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. அதில் ஒரு சில புத்திசாலிகள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க, இந்த நாட்டிலலாம் வந்து மக்கள் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, ஸோ அதனால் அவங்களோட ரிப்போர்ட் படி அந்த இறந்தவங்களோட எண்ணிக்கையும் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்வீங்க. ஸோ இப்போ யூஎஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காண்டினென்ட். அவங்க வந்து அமெரிக்காவில் எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாடும் சேர்த்து ஒரு நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ இது ஓகே, அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். பிரேசில் அப்படின்ற நாடும் ஓகே, ஆனால் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டோட மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவோட மக்கள் இறப்பு தொகையும் அதிகமாக தானே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய கண்ட்ரியில் எவ்வளவு தகுதியான மருத்துவர்கள் இருக்கணும் அதை நீங்கள் யோசிச்சிங்களா? ஏன் அவ்வளோ தகுதியான மருத்துவர்கள் இல்லை அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போதுமான குவாலிஃபைட் மருத்துவர்கள் இந்தியாவில் இல்லை. மருத்துவர்கள் எண்ணிக்கை வந்து இங்கே இல்லாமல் இல்லை, மருத்துவர்களோட எண்ணிக்கை இங்கே நிறையவே இருக்குது. ஆனால் குவாலிஃபைடு மருத்துவர்கள் இல்லை, அதுக்கான ரிசர்ச் டீம் இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ மக்கள் வசிக்கக்கூடிய இந்தியாவில் இல்லவே இல்லைன்றது தான் வருத்தம். ஆனால் ஒரு நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நாடுகளில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறது சிங்கப்பூர், தாய்வான், இஸ்ரேல், நார்வே மற்றும் நெதர்லாண்டு. ஆனால் இதையே தூக்கி சாப்பிட்றது இந்த 2ஆம் உலகப் போரில் அழிந்த ஜப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நாடுகள் மட்டும் எப்படி டாப் ரேங்கிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி டாக்டர்கள் பெஸ்ட்டான டாக்டர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பெஸ்ட்டான டாக்டர்களோட வேலை என்ன தெரியுங்களா? புக்கில் படுத்த ப்ரொசீஜரை எந்த ஒரு பேஷண்ட்ஸ் கிட்டேயும் அவங்க ட்ரை பண்ண மாட்டானுங்க. அதுக்கு பதிலாக அவனுக்கு தினந்தோறும் ரிசர்ச்லேயே இருப்பானுங்க. புதுசாக நம்ம அறிவியலை சம்மந்தப்படுத்தி மெடிக்கல் துறையை எப்படி மேலே வளர்க்கலாம் அப்படின்றத யோசிப்பானுங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்துட்டா டாக்டர் சீட்டு கிடச்சா போதும், ஒரு 7 வருஷம் ஜாலியாக இருக்கலாம், வெளில பந்தா காமிச்சிக்கலாம், நிறைய வரதட்சணை வாங்கலாம், பெரிய பெரிய வீட்டாளுங்களெல்லாம் கையில் வளைச்சி போடலாம், பந்தாவாக இருக்கலாமே, என் பொண்ணு டாக்டர்னா பெருமை, என் பையன் டாக்டர்னா எனக்கு பெருமை அப்படின்னு பெருமை பீத்துறதுக்காக டாக்டர் சீட்டு வாங்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆட்களுக்கு சீட்டு கிடச்சி அவன் படித்து வெளில வரும்போது குவாலிஃபைடு டாக்டராக இருப்பான். யோசிச்சு பாருங்களேன். இந்த போராட்டத்தில் இருக்கிற தற்கொலை கூட்டமாக தான் இருப்பான், வேற எப்படி இருப்பான்? ஏன்னா இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோட பிஹேவியரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முக்காவாசி தற்கொலை மாதிரி இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டானுங்க. இந்திய சட்டத்துக்கு ஒரு மரியாதை இல்லை, போலீஸ்காரனுக்கு ஒரு மரியாதை இல்லை, மீடியாக்காரனுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஆனால் இவனுங்கெல்லாம் டாக்டரை என்ன பண்ண போகிறானுங்க, என்ன கிழிக்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேசிக் ஒரு மேனர்ஸ் இருந்தால் தானாங்க. டாக்டர்ன்றது ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று படிச்சிங்க, ஏதோ ஒன்று வேலை செய்கிறீங்கன்ற பொழப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் பேஷண்ட்ஸை அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு உங்களோட மனநிலை ரொம்ப சாந்தமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கணும். இந்த விஷயத்துல நீ கோட்டை விட்டுட்டீங்கன்னா நீ எல்லாம் இப்படி சிறந்த டாக்டராக வருவே, அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? சரிப்பா, புரிஞ்சு போச்சு. பட் நம்ம ஊரில் பெஸ்ட் டாக்டர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதா ஒரே பேட்டர்ன் தான். 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இங்கே எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் படிப்பானுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சீட் மட்டும் எப்படி கிடைக்குது? ஒரு காலகட்டத்தில் எப்படி கிடச்சிட்டு இருந்ததுன்னா அதிக காசு வச்சிருக்கிறவன் டாக்டர் சீட் ஈஸியாக வாங்கிடுவான். ஏன்னா கோடிக்கணக்கில் டொனேஷன் கொடுப்பான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மீடியாவில் இருந்தனால ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி வரும்
ஒரு நபர் இருக்காரு, ஒரு ஓனர் இருக்காருன்னு வைங்களேன், ஒரு டிவி சேனல் ஓனர். அவரே வந்து எங்களோட கூட்டத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, குரூப் ஆஃப் டிஸ்கஷனில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, என் பொண்ணுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காலேஜில் நான் சீட்டு வாங்கிட்டேன், ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இப்போ அங்கே போனோன்னா அவளுக்கு நிறைய பணக்கார பசங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அப்படியே அவனாவது ஒருத்தனை வளர்ச்சி போட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிட வேண்டியதான் இப்படின்ற மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தி கொண்டிருந்த அந்த உரிமையாளர் சொல்கிறார். அவர்கிட்டயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஒரு 100 கோடி இருக்கும். ஆனால் எப்படியெல்லாம் பிளான் போட்டு எதுக்காகலாம் சீட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் தகுதியான டாக்டராக வெளில வருவாங்கன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இவ்வளவு ஏங்க, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணாலேயே ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல், ஒரு சைல்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த சைல்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ட்ரெயினி டாக்டர்ஸ் எல்லாருமே தற்குறி மாதிரி பிஹேவ் பண்ணி ஒரு அலட்சியத்தில் ஆந்திராலேருந்து வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு. என் கண்ணு முன்னாடியே அந்த குழந்தை இறக்கிறத நான் பார்த்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை உயிரோட நடமாடிட்டு இருந்ததையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்களோட இயலாமை, இவங்களோட கேர்லெஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிட்டு இருந்த அங்கே இருந்த ட்ரெயினி டாக்டர்ஸோட அலட்சியத்தினால அந்த குழந்தை ஒரு அரை மணி நேரத்தில் என் கண்ணு முன்னாடி இறந்து போனதை நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு இன்செக்யூரிட்டி. இந்த மாதிரியெல்லாம் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நம்மளாம் என்ன பண்ணுறது, நம்மளோட நாடு தமிழ்நாடு என்ன ஆக போகுது இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. பட் அதெல்லாம் நான் தட்டி விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும், இதெல்லாம் அரசாங்கம் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் அரசாங்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கொண்டு வந்து ஃபில் பண்ணி தகுதியான டாக்டர்ஸை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு சரியான ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதனால் நான் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பான ஆள் கிடையாது. ஆனால் இந்த நீட்டுக்கு இவங்க பண்ண வேண்டிய சில ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு அலட்சியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரூப் 1 குரூப் 2 அப்படின்ற எக்ஸாம் நம்ம எதுக்கு எழுதுறோம்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு நல்ல டிகிரியை படிச்சுட்டு ஆகிட முடியுமா? அதுக்கான ஒரு தேர்வு எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கே உங்களோட பாதி ஆயுசு முடிஞ்சு போயிடும். நீங்கள் தகுதியாக இருந்தால் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க, அவ்வளோதான். அந்த 12th ஃபெயில்னு ஒரு படம் கூட வந்தது, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் பாஸ் ஆவான் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை. ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அந்த எக்ஸாமை பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். அதுவும் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா பார்த்தாதுங்க, நீங்கள் இன்டர்வியூவில் போய்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர். போகிற போக்கில் இந்த நீட் வந்து எதிர்த்து போராடி அதில் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கூட இந்த மாதிரி போராட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு? ஸ்ட்ரெயிட்டாக நான் தான் தகுதியான ஆளாக இருக்கிறேன்ல, காசு கொடுக்குறல, என்னை சேர்த்துக்கு அப்படின்ட்டுருவானுங்க. ஸோ இதே போல் நீட் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்லாம் எதனால் இன்டைரக்டாக பல மாணவர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பணம் படைத்தவர்கள், நிறைய பணக்காரர்கள் அவங்களோட பசங்களெல்லாம் காசு கொடுத்து சேர்த்துட்டு இருந்தானுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடச்சிருவாங்க. இவங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணணும் இல்லை, கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாகனால மெடிக்கல் சீட்டு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த அரசியல்வாதிகளோட வாரிசுகள், பிஸ்னஸ் மேனோட வாரிசுகள், இவங்ககிட்டலாம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்குல்ல, இந்த காசை வச்சு பல பிரைவேட் காலேஜுகளுக்கு டொனேஷன் கொடுத்து இவங்களும் டாக்டர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஒரு 50% ஆட்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு, அதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டி அப்படின்ற அவங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேஷனை வச்சு அவங்க ஸ்காலர்ஷிப்பில் உள்ளே வந்துடுறானுங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தகுதியானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தகுதியான ஆட்களுக்கு கரெக்டான சீட்டு வந்து அதிகப்படியான பர்சன்டேஜில் கிடைக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு மைனாரிட்டியில் உள்ள வரவங்களும் அதிகம், அதுக்கப்புறம் காசு வச்சிருக்கிறேன்னு சொல்லி பல பணக்காரர்களோட பசங்க படிக்கிறதும் அதிகம். ஸோ இது எல்லாமே கெட்டு போவோம் இந்த நீட்டு வந்தால். ஏன்னா இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைடு பீப்புளுக்கு மட்டும்தான் இங்கே சீட்டு அப்படின்ற மாதிரி வச்சுட்டானுங்க. ஸோ இது வந்து பல பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அப்போ அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஆசைங்க, டாக்டர் படிக்கணும்னு ஆசைங்க. நான் 12th நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. இப்போ நீட் அப்படின்றது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கிற சிபிஎஸ்சியில் படிக்கிற பல பசங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். பட் நான் ஸ்டேட் போர்டில் படித்தேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷனில் படித்தேன், எனக்கு ஒன்றுமே விளங்கல இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பொறுப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, டாக்டர் ஆகணும்னா நீ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்ணி அந்த ஃபண்டு மூலமா இங்கே நீட் என்ட்ரன்ஸ் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணணும். இங்கே பேருக்குன்னா எடப்பாடி அவர்களோட ஆட்சியில் ஒரு 20 நாள் கிளாஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணானுங்க. அதை வச்சு என்னத்தை சரைக்கிறது? ஸோ இப்போவே நிறைய நீட் செக்ஷன், நீட்டுக்கு கிளாஸ் வந்து நீங்கள் வச்சு அதில் வந்து மாணவர்கள் நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க தான் அந்த சிலபஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி அவர்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமின்னு ஒன்று நடத்தினார், நிறைய பேருக்கு ஃப்ரீயாக நடத்தினார். அவரோட அகாடமியிலேருந்து ஏகப்பட்ட பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்க. ஸோ ஒரு மனுஷன் அந்த மாதிரி பண்ணுறதுனால எவ்வளவோ தகுதியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்கும் போது நீங்கள் தகுதியான மாணவர் கிடைக்கணும், நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கு நிறைய தகுதியான மாணவர்கள் நம்ம உருவாக்கணும்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட சைடில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு காசு பார்க்க முடியாது, அவங்களோட வீட்டு பணக்கார பசங்க போய் காலேஜில் படிக்க முடியாது. ஏன்னா இந்த எக்ஸாம் கிளியர் ஆனால் தான் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க முடியும். ஸோ காசை கொடுத்து சீட்டு வாங்க முடியாது. நீட் எக்ஸாம் பண்ணாதான், நீ நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உனக்கு சீட்டுன்னு சொல்லிட்டா இவனுக்கு எல்லாரும் அந்த மைனாரிட்டி,
அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்டு, இதை வந்து காசும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், அவங்களோட வீட்டு பிள்ளைங்களும் படிக்க முடியாது இல்லையா? இது எல்லாருக்கும் பாதிப்படையுது இல்லை? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நீட்டுக்கிட்டலாம் தேவையில்லை. இந்த நீட்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் சீட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் தகுதியானவங்களாம் டாக்டர் ஆகிட்டு போயிடுவோம். அப்புறம் நாங்கள் என்னத்தை சிறைக்கிறதா? அதனால் இந்த நீட் எக்ஸாமுக்காக நாங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீட்டே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் தூண்டி விட்டா எப்படி இருக்கும்? அதுதான் இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது வந்து டெல்லி மேட்ரு, இது வந்து நீட் மேட்ரு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தற்கொலை கூட்டம் நீட்டுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லி கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? இதோ நம்ம இப்போ கழுவி ஊற்றலாம் வாங்க. அதாவது நீட்டுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லி ஜென்சி கிட்ஸ்ன்ற ஒரு குரூப் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆனதுக்கப்புறமா அரசியல் பிரமுகர்கள் அப்படின்றதையும் தாண்டி சினிமா பிரபலங்கள் உள்ள வந்தாங்க. இவங்க யாரோட லிஸ்ட்டு, என்ன லிஸ்ட்டுன்னு பார்க்கலாமா? ஒன்று மாரி செல்வராஜ், அப்புறம் இயக்குனர் அமீர், பா ரஞ்சித் அவர்கள், அப்புறம் வேறு யாருங்க, சமுத்திரகனியா, இல்லை அவர்லாம் உள்ளே வரல, வெற்றி மாறன். ஸோ இவங்கெல்லாம் வந்து கையில் ஒரு ஸ்லோகனை பிடிச்சிட்டு பேன் நீட் அப்படின்றதுக்கு பதிலாக பேன் டிவிகே அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக அவங்களோட வாய் சொல்லால் நிறைய சொல்லி நிறைய ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து எனக்கு பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது நண்பர்களே. ஏன் தெரியுங்களா? இவங்கெல்லாம் உண்மையாகவே சொல்லப்போனால் நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ ரஞ்சித் அவர்களோட முதல் 2 படங்கள் பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் உன்னதமான ரியலிஸ்டிக்கான படங்கள் கொடுக்குறது ஒரு இயக்குனர் வந்துட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணேன். இதே ஃபீலிங் தான் எனக்கு வெற்றிமாறனை பார்க்கும்போது இருந்தது, மாரி செல்வராஜ் அவர்களை பார்க்கும்போது இருந்தது, அமீர் அவர்களோட படங்களை பார்க்கும்போதும் இருந்தது. ஆனால் இவங்களோட மேக்கிங் ஸ்டைலெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படங்களை பார்ப்பதற்கு நேர்த்தியான ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்றத புரிந்து கொண்ட ஒரு சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்குறாங்க. இவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கி இவங்களை கூப்பிட்டு பேசும்போது ஸோ இவங்க படம் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வழின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஃபிலிம் மேக்கர் ஃபஸ்ட்டு ஒரு 2 படம் எடுக்கிறான்னா அந்த 2 படம் மேக்ஸிமம் அவனோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். அவன் இன்ஸ்பயர் பண்ண நிறைய விஷயங்கள் அவனோட லைஃப்ல இருந்து தான் எடுத்து எடுப்பான். அதுவும் நான் சொல்கிறது இந்த ரியலிஸ்டிக்கான படங்கள் எடுக்கிறவங்க தான். ஸோ இவங்களை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க அந்த அரசியல் கட்சிகள். அப்சர்வ் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னும் போது அவன் என்ன சொல்லுவான், ஒரு பொதுவான பிரச்சனையை தான் சொல்லுவான். அவன் வீட்டு பிரச்சனையெல்லாம் சொல்ல மாட்டான். என் வீட்டில் தண்ணி வரல, ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சுலாம் சொல்ல மாட்டான். இது மாதிரி நான் படம் எடுக்கிறேன்னா என்னோட சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்தது அப்படின்னும் போது இந்த அரசியல் கட்சிகள் என்ன பேசுவாங்க, இன்னமும் நடக்குதுங்க நிறைய இடத்துலன்னு சொல்லி அந்த இயக்குநர்களை தூண்டி விட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் அவங்களுக்கு கொடுப்பானுங்க. கண்டென்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்களுக்கு நானே வந்து ஃபண்டு பண்ணுறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் இன்னும் உறக்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது இவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துருவோம், ஏன்னா கவர்மெண்ட்டே நம்ம பின்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு காலப்போக்கில் கொத்தடிமையாக மாறுறாங்க. இது இவங்களோட தப்பு கிடையாது. இவங்களோட இளமையையும் இவங்களோட வறுமையையும் இவங்களோட பிரச்சனையும் வேற ஒருத்தன் யூஸ் பண்ணுறான். ஸோ அப்படின்னும் போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு நல்வாழ்க்கை கிடைத்தால் போதும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சா போதும், இந்தியா எக்கடு கட்டு போனால் என்ன அப்படின்னு பொதுவெளியே இந்தியாவை பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்களுக்குள்ள இவங்களோட சர்க்கிள் அப்படின்ற மாதிரி இவங்க தனித்தனியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் உடைத்து விடுகிறார்கள். அதுக்கு காரணம் சில கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் பிரிந்தவர்கள் தான் இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் எல்லாருமே. ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் இவங்களோட மனநிலையே எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்ந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஸோ இதனால் இவங்களை இனிமேல் நம்மளால் மாற்றவே முடியாது. ஒன்று இவங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இவங்களோட படங்களை நீங்கள் தொடர்ந்து அவாய்ட் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் எந்த கவர்மெண்ட்டும் இவங்களோட ஐடியாலஜியை சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அது போன கவர்மெண்ட் பண்ணாங்க, இனிமேல் வரவங்க பண்ண மாட்டாங்க. இனிமேல் வரவங்க வந்து நாட்டு நலனுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ இவங்கெல்லாம் இவங்களை அவாய்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஐடியாலஜிலேருந்து இவங்க வெளில வருவாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் அதிலே உட்காந்து ஊறிட்டானுங்க இல்லையா? அதாவது ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் போது என் இஷ்டத்துக்கு நான் படம் எடுப்பேன், வன்மமாக தான் எடுப்பேன். அதாவது இங்கே வந்து எவனெல்லாம் நீ கிரிமினல்னு சொல்கிறியா அவனெல்லாம் நான் தியாகின்னு சொல்லுவேன். இன்றைக்கி எதெல்லாம் தப்பு, வன்முறை தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த வன்முறை கரெக்டுன்னு நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் 10 வருஷம் எடுத்துகிட்டு நாடை நாசம் பண்ணானுங்க. ஸோ இனிமேல் வந்து இது தப்பு, இது நம்ம பண்ணது தப்பு, ஒரு அரசியல் கட்சியோட பிரெயின் வாஷ், ஒரு தூண்டுதலில் நம்ம இதை பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கணும்னா இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்காதீங்க. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் மேடையில் நின்று பேசும்போது அவர் எப்பேற்பட்ட தற்குறி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் பேசும்போது அப்பட்டமா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் பேசுகிறாரு. இவர் சத்தியமாக நீட்டுக்கு எதிராக தான் பேசலை. நீட் அப்படின்றதுக்கு சின்ன விளக்கம் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனே. அவங்களாம் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க, அம்பேத்கர் விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் சுயநலம் ஆயாச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள், பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் யாரும் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் என் சைடில் ப்ரொபகண்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் பல பேர் சொன்னாங்க, விஜய் ஜெயிச்சிட்டார் பத்தியா, இப்போ சேனலை மூடுறிவே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் நான் சொல்ல வந்த நோக்கத்தை யாருமே புரிஞ்சிக்கல. என்னோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகரை உள்ளே சேர்க்காதீங்க. அவன் மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் நீங்கள் அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அவன் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருந்தது. எதனாலனா ஒரு 50 வருஷமாக நம்மளும் பார்க்குறோம், தமிழ்நாட்டை வந்து முக்கால்வாசி சினிமாக்காரங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணானுங்க. ஸோ அதனால் நம்ம நாடு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் அகல பாதாளத்தில் போனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம்.
ஆனால் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி உட்காரும் போது ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் ஒரு நிறைய நல்லது பண்ணாருங்களாங்க, நிறைய சிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாரா. ஆனால் அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்தவங்க அதை விடவே விடாமல் கடைசியில் எம்ஜிஆரும் குட்டையில் ஊறின மட்டையாக மாறினார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் நான் வந்து மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற சிஸ்டம் சரியில்லாதனால விஜயகாந்த் அவர்களாலே ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற தளபதி விஜய் அவர்கள் பக்கா ஜென்டில்மேன். நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவரோட கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு விஷயம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் இவர் இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன், உடனே 2500 ரூபா வந்து மகளிருக்கு நான் ஏற்றி பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன், ரேஷனெல்லாம் வீடு வீடுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் மேலே இருந்த இமேஜ் டோட்டலாக எனக்கு லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரீயை கொடுத்து மக்களை ஏமாத்துறானே. ஆனால் வந்த உடனே சிஸ்டத்தை கிளியர் பண்ண ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அன்றைக்கி இவர் மேலே எனக்கு தனி மரியாதை வந்துருச்சு. ஓகே, இந்த ஆள் வந்து கண்டிப்பாக நாட்டை திருத்துவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான், இவனால் முடிஞ்சது ஒரு 5 வருஷம் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அதை கூட பண்ண விட மாட்டாங்க பார்த்தீங்களா. இது தாங்க போன அரசியல் கட்சிகள். அதாவது ஒரு மனுஷன் நல்லது பண்ணுறான்னா அவனை எதிர்த்து நீ கேள்வி கேட்க தான் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எந்த இலாக்காவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போய் அதை கிளியர் பண்ணுவான். அதை விட்டுட்டு உன்னை நான் 6 மாதத்தில் காலி பண்ணுவேன், 1 வருஷத்தில் நீ காலி ஆகிடுவ பாரு அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவன் வேலையை அவனை பார்க்க விடாமல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தா இதில் யார் தற்குறி? நீங்களே முடிவு பண்ணுங்க மக்களே. அதாவது அதை எதிர்த்து கேட்காம இருக்கிற அந்த எதிர்கட்சிக்காரர்கள் தற்குறியா, இல்லை இந்த வேலையை பொறுமையாக செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஆளுங்கட்சிக்காரர்கள் தற்குறியா, இல்லை இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற நான் தற்குறியா? இதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். உடனே டிவி கேக்கு சொம்படிக்கிற அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் வருவானுங்க. வாங்க எத்தனை பேர் வரீங்க? டிவி கேக்கும் சொம்படியில், எந்த நடிகருக்கும் சொம்படியில். இந்த விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சேன். வந்தோன்னே இந்த ஆள் சிஸ்டத்தை கிளியர் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக என்னோட ஆதரவும் கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி அப்படின்றது தான் நம்மளோட இன்டென்ஷன் சொல்லிக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா சினிமா சேனல்னு ஒன்று ஆரம்பித்து இந்த சினிமா வாயிலாக என்னென்ன தவறுகள்லாம் நடக்குது அப்படின்றத மக்களுக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காமிக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கலனா கூட பரவாயில்லைங்க, நம்ம எல்லாரும் பேசுறதையே பேசி வியூஸ் வாங்குறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு 4 பேர் பார்த்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரன் பண்ணுறது தான் நம்ம சினிமா சீக்ரெட்ஸ். அதனால் இதுக்கு மேலே வளவலன்னு பேசாமல் இந்த நீட்னா இவ்வளோதான், இந்த பிரச்சனையோட அவுட்புட்டு இதுதான், இந்த பிரச்சனையோட மொத்த சினாரியோவும் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி பர்சனலாக பேசணும்னா இன்ஸ்டாகிராம் சேட்டுக்கு வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.